ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். கம்ப்ளீட்டா மேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல என்னென்ன போஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, நாவிக் ஜெனரல் டியூட்டி, நாவிக் டொமஸ்டிக் பிரான்ச், ஆண்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ, இதில எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நாவிக் ஜெனரல் டியூட்டி கேட்டகரிக்கு வந்து நீங்க 12th வந்து மேத்ஸ், பிசிக்ஸ சப்ஜெக்ட்டா எடுத்து படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அதேபோல நாவிக் டொமஸ்டிக் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 10th வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 10th தான் பாஸு. யான்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இந்த டிசிப்ளின்ல வந்து நீங்க வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, யான்ட்ரிக் கேட்டகரிக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ, இந்த 3 கேட்டகரிக்கும் கல்வித்துறை தெளிவா குடுத்துருக்காங்க. இந்த யான்ட்ரிக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 12த்தும் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட நீங்க டிப்ளமோ படிச்சிருந்தாலும் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் சொல்லிட்டு இதை படிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது 10th முடிச்சுட்டு ப்ளஸ் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது லேட்டர் என்ட்ரி கேட்டகரி பார்த்தீங்களா, நீங்களுமே அப்ளை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டா டிப்ளமோ படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யான்ட்ரிக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 10th ப்ளஸ் டிப்ளமோ இல்லைனா 12th ப்ளஸ் டிப்ளமோ. சரிங்களா? இவங்க சொன்ன டிசிப்ளினில் நீங்கள் இந்த மாதிரி படிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, எலக்ட்ரிக்கல் கேட்டகரி, மெக்கானிக்கல் கேட்டகரி, எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரியில் அடிஷ்னல் ஒரு சில கோர் குரூப் இருக்கும் இல்லையா, மெக்கானிக்கல்லாம் அதிலே பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல் இருக்கும். எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லிட்டு சில குரூப்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒருவேளை இந்த குரூப்பில் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்களுமே இந்த யான்ட்ரிக் போஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. இந்த டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 22 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்பர் ஏஜ் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 22 வயசு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே தராங்க. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே போல் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அந்த டேபிளில் வந்து கிளியராக. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து 260 வேகன்சியும், யான்ட்ரிக் மெக்கானிக்கல் வந்து 30 வேகன்சியும், யான்ட்ரிக் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 வேகன்சியும், யான்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சி கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாவிக்கில் வந்து ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து 260 வேகன்சியும், நாவிக்கில் டொமஸ்டிக் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா 50 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிஜிஇபிடி 1 கேட்டகரி ஃபஸ்ட்டு இருக்கிறது. இது சிஜிஇபிடி 2 கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சியுமே கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. அதே போல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸாகவும் பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்துன்னு சொல்லிட்டு ஜோன் வைஸாகவும் வேகன்சி வந்து நாங்கள் பிரித்து கொடுப்போம். அதுக்கான டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூன் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஜோனில் தான் வரும். ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகான்னு சொல்லிட்டு லட்சத்தீப் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம சவுத் ஜோனில் தான் வரும். தமிழ்நாடு, புதுச்சேரி. ஓகேங்களா? சீக்கிரமாக வந்து ஜோன் வைஸ் லிஸ்ட்டுமே விடுவாங்க. அதில் வந்து நம்ம ஜோனுக்கு வந்து எவ்வளோ வேகன்சின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஜோன் வைஸ் வேகன்சியுமே வந்து நாங்கள் நோட்டீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 வரைக்கும் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா பேரா 6ல் நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனை கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி சில டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன மாதிரி மினிமம் பாஸ் மார்க் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் என்னென்ன பேப்பரில் வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு குரூப்புக்கும் தெளிவாக செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா 3 விதமான கேட்டகரிக்கு பார்த்தீங்களா, நாவிக்கு, யான்ட்ரிக்லேயே சில டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கலு, மெக்கானிக்கல்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டன் டெஸ்ட்டுன்றது எத்தனை செக்ஷனு, எவ்வளோ பாசிங் மினிமம் மார்க்கு, அதெல்லாம் கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிமார்க்ஸு எந்தெந்த பேப்பரில் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதே போல் ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் நாங்கள் மார்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் சொல்லிட்டு. ஸோ செகண்ட் டேபிளில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்ன மாதிரி ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், என்ன மாதிரிலாம் வந்து மார்க்கு நாங்கள் வந்து கேட்போம்,
சிலபஸ் வந்து எந்த ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும், 10th ஸ்டாண்டர்டா, 12th ஸ்டாண்டர்டா, டிப்ளமோ லெவலான்னு சொல்லிட்டு இந்த டேபிளையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. இதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே மினிமம் பாஸ் மார்க் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தெளிவாக வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1ஓட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4க்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 4 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரைனிங் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுமே நீங்கள் கிளியராக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸ்டேஜ் 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 பேஸ் பண்ணி நாங்கள் வந்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி உங்களை வந்து ஐஎன்எஸ் சில்கா அங்கே வந்து ட்ரைனிங் அகாடமிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 4 வந்து ட்ரைனிங்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் தனித்தனியாக இருக்கும். அதை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்ன மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஃபார்மேட்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லிங்க்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர மற்ற எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருக்குது. ரூ. 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டா நாட் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லிஸ்ட்டு வரும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, நியர்பை லொக்கேஷனோ கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதே போல் டென்டேட்டிவ் ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு சொல்லிட்டு சிஜிஇபிடி 1 கேட்டகரிக்கும் சிஜிஇபிடி 2 கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 மிட்லேயோ எண்ட்லேயோ வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் நவம்பர் 2025 மிட்லேயோ எண்ட்லேயோ, இது ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு. செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2026 மிட்லேயோ எண்ட்லேயோ. ஸ்டேஜ் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு பிப்ரவரி 2026 எண்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2026 எண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேபிளை தெளிவாக செக் பண்ணிக்கங்க. இது எல்லாமே டென்டேட்டிவ் தான், எக்ஸாக்ட் டேட்டு கிடையாது. எக்ஸாக்ட் டேட்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து பிறகு தான் அறிவிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓகேங்களா, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு சொல்லிட்டு எல்லாவோட பர்ஃபார்மன்ஸ் அதோட கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிசல்ட்ஸ் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் அட் ஈச் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்ன மாதிரிலாம் டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த இதையும் தெளிவாக செக் பண்ணுங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி செக் பண்ணுவோம் சொல்லிட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. செஸ்ட்டு, வெயிட், அப்புறம் ஹைட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த பேஜை நீங்கள் தெளிவாக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அப்புறம் ட்ராவல் அலோன்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் அலோன்ஸ் இருக்குது. நீங்களுமே இந்த கைட்லைன்ஸில் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா நாவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து 21,700 ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாவிக் டொமஸ்டிக் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா 21,700 ப்ளஸ் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. யான்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா 29,200 ப்ளஸ் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கான அதாவது லிங்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து அதற்கான ஜாப் ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நாவிக்னா என்ன மாதிரி ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும், நாவிக் ஜிடியில், நாவிக் டிபியில். ஓகேங்களா? அதே மாதிரி யான்ட்ரிக்னா என்ன மாதிரி ஜாப் ப்ரொஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கான ஜாப் ப்ரொஃபைல் நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து உண்மையான ஜாபா இல்லையான்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க, லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ஸ்கேம் பற்றிலாம் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 25 ஜூன் 2025 தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் கோஸ்ட் கார்டு வச்சுருந்த இந்த 3 விதமான போஸ்ட்டுக்கு முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஜூன் 11 அன்றைக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 25, 2025 தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஸோ இது தெளிவாக பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கிளியராக ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.